ஹாய் எல்லோருக்கும் பணிவான வணக்கம். நாங்கள் சொல்ல அப்புறம் அடாட்டோ பர்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் 7 அண்ட் ஜூன் 8 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மார்னிங்கே நம்ம லைவில் வந்திருக்க வேண்டியது, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக சிஸ்டம் வந்து ஹேங் ஆகி நின்றதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல அந்த சமயத்தில். ஸோ அதனால் அடுத்து ஃபர்தராக ஷெட்யூல் எதாவது பண்ணலாம்னு நினச்சினா கண்டினியூஸாக ஷெட்யூல் இருந்தனால எனக்கு ரீஷெட்யூல் பண்ணி கொடுக்கல. ஸோ அதனால் நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ ரெக்கார்டு இருக்கும்போது கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்காமல் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு எப்படியெல்லாம் பிடிக்குமோ அதை மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்க அப்படின்னா அதாவது லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே மனதில் உறுதி வேண்டும். ஸோ மனசில் உறுதின்னு ஒன்று இருந்ததுன்னா நம்ம எப்பேற்பட்டதையும் நம்ம வந்து கடந்து நம்மளால் போக முடியும். ஒரு பெரிய கஷ்டங்களையும் நம்ம கடந்து போக முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை புதுமைப்படுத்திக் கொள்வதற்கு மனதில் உறுதி நம்ம கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஓகேங்களா? இன்னைக்கான பாசிட்டிவ் மோட்டிவேஷனல் கோட்ஸ் என்னன்னா, எண்ணுவதெல்லாம் உயர்வு, எல்லையில்லா சக்தியோடு தான் நாம் உலகுக்கு வந்துள்ளோம். நம் கடந்த காலங்களை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டாம். நம் கடந்த காலங்களை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டாம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை விட சிறப்பாக நம்மால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டோனி ராபின்சன் ஒரு அறிஞர் வந்து சொல்லியிருக்கார். எல்லையில்லா சக்தியோடு தான் நாம் உலகுக்கு வந்துள்ளோம். நம் கடந்த காலங்களை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டாம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை விட சிறப்பாக நம்மால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டோனி ராபின்சன் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுவும் நம்ம இன்னைக்கான பாசிட்டிவ் மோட்டிவேஷன் கோடாக எடுத்துக்கிட்டு நம்மளும் கண்டிப்பாக எப்பயும் உத்வேகத்தோடையும் ஒரு உற்சாகத்தோடையும் நம்ம இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அடுத்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா, சாட்டர்டேக்கான நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதோட ரிவிஷன் வந்து ஒரு குயிக் ரிவிஷன் நம்ம வந்து பார்த்தலாம். அது ஜூன் 5 அன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே வந்து பார்த்தோம். ஜூன் 5 அன்னைக்கு என்ன பார்த்தோம்? வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதில் வந்து பார்த்தோம்னா அதோட தீமை கூட பயோடைவர்சிட்டி அப்படின்ற தீம் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஜூன் 5 என்னன்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, அதோட தீம் என்னன்னா பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அன்னைக்கு நம்மளுடைய ரெனியூபிள் எனர்ஜி மினிஸ்டர், அதாவது ரெனியூபிள் எனர்ஜி மினிஸ்டர் ஆர்கே சிங், ஓகேங்களா, அவங்க வந்து ஆஸ் ஐ இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஐ கமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஐ கமிட் அப்படின்ற ஒரு கேம்பெயின் மாதிரி ஒரு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். அடுத்து வந்து வேர்ல்டு நோ டொபாக்கோ டே வந்து மார்ச் 31 அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அந்ததுக்காக சோசியோ எக்கனாமிக் அண்ட் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் சொசைட்டி, அதாவது சீட்ஸ் அப்படின்ற ஒரு என்ஜிஓ கம்பெனிக்கு வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய என்ஜிஓ கம்பெனிக்கு வந்து அவங்க வந்து பான் மசாலா, குக்கா இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து அது முழுமையாக ஒழிப்பதற்கான, மக்களுக்கு அந்த பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட்டு வருவதற்கான ஒரு ஹெல்ப் பண்ணதுக்காண்டி இவங்களுக்கு இந்த சீட் அப்படின்ற ஒரு என்ஜிஓக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு அவார்டு வந்து கிடச்சிருக்குங்க. வேர்ல்டு நோ டொபாக்கோ டே வந்து ஒரு பெரிய அவார்டு கூட கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிறிஸ்டோபர், அதையும் நம்ம பார்த்தோம். கிறிஸ்டோபி மெரெக்ஸ் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து பார்த்தோம்னா குவாரசியா அப்துல் கரீம்க்கு வந்து எய்ட்ஸில் வந்து அவங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணதுக்காண்டி, உங்களுக்கு வந்து எய்ட்ஸ் ப்ரோக்ராம்காண்டி ரிசர்ச் பண்ணவங்களுக்காண்டி குவாரசியா அப்துல் கரீம் அப்படின்றவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு நம்ம பார்த்தோம். அடுத்து த கிரேட் இந்தியன் டீ அண்ட் ஸ்நாக்ஸ், அதாவது நம்ம ஊரை சேர்ந்த கிருத்திகா பாண்டே அவர்களுக்கு வந்து த கிரேட் இந்தியன் டீ ஸ்நாக்ஸ் அப்படின்ற புத்தகத்துக்கு வந்து, அதாவது ஒரு நாவலுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க அந்த புக்கு வந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்க கிருத்திகா பாண்டே, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கூட கிடச்சிருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்தே பாரத் மிஷன் பார்த்தோன்னா ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அண்ட் அரைவல் டேட்டாஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட் எம்ப்ளாய்மெண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்தே பாரத் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்வதேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபாரின்லேருந்து வந்தவங்க, இடம்பெயரும் தொழிலாளர்கள், இவங்களுக்குலாம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அவங்களை ஸ்கில் டெவலப் பண்ணி அவங்களுக்கு வேலைவாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்கிறக்காண்டு ஸ்வதேஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி உதய் கோட்டக், அதை சிஐயோட சேர்மனாக வந்து உதய் கோட்டக் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெல்லி கொரோனா அப்படின்ற ஒரு ஆப் வந்து கொரோனா வைரஸ்க்கு டெல்லி கொரோனா அப்படின்ற ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம். ட்விட்டர் போர்டோட நியூ சேர்மனாக வந்து பேட்ரிக் பிச்சட்டி, ட்விட்டரோட சேர்மனாக யாருமா பேட்ரிக் பிச்சட்டி அப்படின்றவங்க வந்து ட்விட்டர் இருக்கு இல்லையா? ஸோ ட்விட்டரோட சேர்மன் வந்து பேட்ரிக் பிச்சட்டி, அதாவது ட்விட்டரில் பேட்ரிக் தீர்ந்து போச்சு, பேட்ரிக் பிச்சட்டி வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் அடிஷனல் சார்ஜ் ஆஃப் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் நேஷனல் ஃபர்டிலைசர் லிமிடெட்க்கு வந்து வீரேந்திரநாத் தாத்து வந்து அப்பாயின்மெண்ட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். வீரேந்திரநாத் தாத்து
ஓகேங்களா. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம்க்குலாம், அதாவது நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் யாருன்னா ரவிசங்கர் பிரசாத் வந்து அதுக்காக வந்து எவ்வளோ அமௌண்ட் இந்த ஸ்கீம்க்கு வந்து அதாவது எலக்ட்ரானிக் செக்டர் வந்து 2025 அது நம்ம இந்தியா வந்து 5 ட்ரில்லியன் எக்கனாமி வந்து அச்சீவ் பண்ணணுன்றக்க வேண்டி அந்த ஸ்கீமுக்கு வேண்டி ஸ்பெஷலாக வந்து 50,000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து சாட்டர்டேக்கான நம்ம பார்த்ததுக்குரியான ஒரு குயிக் ரிவிஷன். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி உங்களுக்கு முழுமையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் சாட்டர்டேக்கான வீடியோ நீங்கள் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா. ஸோ கிளியராப்பா. ஸோ அதே மாதிரி வீட்டில் எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க, சேஃபாக இருங்க. இந்தியாவுடைய கொரோனா கேஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்தை தாண்டி போயிடுச்சு. நம்ம இந்தியாவோட ப்ரெசன்ட் கொரோனா ஸ்டேட்டஸ் வச்சுன்னா உலகத்தில் 6வது இடத்துல நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 7,000 டெத்து கிட்ட நம்ம இந்தியாவில் நடந்துருச்சு. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 7,000 டெத்து கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ எல்லாரும் சோசியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம இந்தியா வந்து கூடிய வரையில் கொரோனாவிலேருந்து விடுபட்டு வரணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் எல்லாருமே சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணி எல்லாரும் கொரோனா வந்து நம்ம இந்தியா வந்து முழுமையாக விடுபட்டு வர்றதுக்கு ரொம்ப உதவுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த கொரோனா வைரஸை பற்றி ஒரு இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க பார்ட்னர்ஷிப் மைக்ரோசாஃப்டோட பார்ட்னர்ஷிப் வித் அசூரி ஹெல்த் கேர், மைக்ரோசாஃப்டோட அசூரி ஹெல்த் கேரோட பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்க வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்ட் ஒரு ரோபோட் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பார்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்ன, கிளாரா. அதாவது கொரோனா வைரஸ் செல்ஃப் செக்கர், கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காண்டி, கொரோனா வைரஸ் செக் பண்ணுறதுக்காண்டி கிளாரா அப்படின்றத ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் செல்ஃப் செக்கர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் வந்து சார்ட் பார்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எங்கன்னா சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அண்ட் பார்ட்னர் வித் மைக்ரோசாஃப்ட் அசூரி ஹெல்த் கேரோட பார்ட்னர்ஷிப் வச்சு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இதனால் இதோட நேம் என்ன, கிளாரா. ஸோ கொரோனா வைரஸ்க்கான செல்ஃப் செக்கர். நெக்ஸ்ட்டுப்பா சாட்டர்டே வந்து ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்துருந்தேன். ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்ன, மெர்சிடிஸோட ரேசர் வந்து லேவிஸ் ஹாமில்டன் வந்து ஒன் த அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு ஃபார்முலா 1 ரேசரில் வந்து அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு வந்து வின் பண்ணாங்க. அவரோட பேர் என்ன, மெர்சிடியோட டிரைவர் பார்த்தீங்கன்னா லேவிஸ் ஹாமில்டன் தான் வின் பண்ணாரு. ஸோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. விஜயலட்சுமி மேம் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, வெரி குட். அண்ட் சாமிக்கு சார் ஆன்சர் பண்ணியிருந்தேன். அடா 2% தமிழோட அச்சீவராக வந்திருக்கிறீங்க, வெரி குட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டுப்பா அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச் ஸ்பான்டன் கேம்பெயின் ஃபார் போலீஸ். எந்த ஸ்டேட் வந்து ஸ்பான்டன் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கேட்டிருங்க. ஸ்பான்டன் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த போலீஸ்லாம் டூட்டியில் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அதாவது 24/7 பார்க்கும்போது எந்த நேரத்தில் பார்த்தாலும் போலீஸ் டியூட்டியில் இருக்காங்க. அவங்களோட டிப்ரெஷனை குறைக்கிறக்க வேண்டி தான் இந்த ஸ்பான்டன் கேம்பெயின் வந்து சத்தீஸ்கரோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னா பூபேஷ் பாகல் வந்து இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ போலீஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து டிஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க வேண்டியும் அவங்களுக்கு யோகா இந்த மாதிரி மெடிடேஷன் இந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்றக்க வேண்டி சத்தீஸ்கரில் வந்து இந்த ஸ்பான்டன் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணாங்க. எந்த ஸ்டேட்னா சத்தீஸ்கர். ஓகேண்ணா. அது மட்டும் கிடையாது, சத்தீஸ்கரில் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம். சத்தீஸ்கரில் வந்து ஸ்பான்டன் கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சத்தீஸ்கரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜீவ் காந்தி கிஷான் நயா யோஜனான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரூரல் எக்கனாமி வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காண்டியும் அந்த ராஜீவ் காந்தி கிஷான் நயா யோஜனாவும் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ரக்ஷா சர்வ் அப்படின்ற ஒரு ஆப் கூட வந்து ரக்ஷா சர்வா அப்படின்ற ஆப் கூட வந்து கொரோனா வைரஸ்க்காக வந்து லான்ச் பண்ணுறாங்க. சத்தீஸ்கரோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் கிடையாது, இந்த சத்தீஸ்கரில் வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஏர்போர்ட் இருக்குது. என்ன ஏர்போர்ட்னா சுவாமி விவேகானந்தா ஏர்போர்ட். ஓகேங்களா. சுவாமி விவேகானந்தா ஏர்போர்ட் பார்த்தோன்னா எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கரில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாபில் பார்க்கணும்னா பஞ்சாபில் வந்து கொல்லமேளா ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி பஞ்சாபில் வந்து கோவா அப்படின்ற கொரோனா வைரஸ் அலர்ட் அப்படின்ற ஆப் லான்ச் பண்ணாங்க. அப்போ கொசவால் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து கொசவால் அப்படின்ற பிளேஸில் வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டி கொடுத்தாங்க. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டி கொடுத்தாங்க. எந்த ரிவர் மேலேனா ரவி ரிவர் மேலே வந்து கொசவால் அப்படின்ற பிரிட்ஜை வந்து இன்னும் கட்டி கொடுத்தாங்க பஞ்சாபில். அதே மாதிரி கர்கர் ரோஸ்கர் யோஜனா எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக கர்கர் ரோஜ்கர் யோஜனா வந்து எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்தாங்கன்னா வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக பஞ்சாப்ல வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. கர்கர் ரோஜ்கார் அப்படின்ற ஸ்கீமு. அதே மாதிரி பஞ்சாப்ல வந்து பார்த்தோன்னா பைசாகி ஃபெஸ்டிவல். என்ன ஃபெஸ்டிவல்னா பைசாகி ஃபெஸ்டிவல்.
பைசாகி ஃபெஸ்டிவல் வந்து நம்ம தமிழ் நியூ இயர் அன்னைக்கு இங்கே வந்து பஞ்சாப்ல வந்து பைசாகி ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கோவாவில் பார்த்தோன்னா டெஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்து பண்ணாங்க. அதாவது நம்ம கொரோனா வைரஸ்க்கான செல்ஃப் செக் பண்ணக்கூடிய டெஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு ஆப் கூட ரீசெண்ட் லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி கோவாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயுர்வேதா டெஸ்டிங் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா கோவாவில் தான் கொண்டு வந்தாங்க கொரோனா வைரஸ்க்காக வேண்டி. இந்த கோவா வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து மொல்லம் நேஷனல் பார்க் இருக்குது. தப்லிம் ஏர்போர்ட் மொல்லம் நேஷனல் பார்க் இருக்குது கோவாவில் வந்து. மொல்லம் நேஷனல் பார்க்கு அண்ட் தப்லிம் ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னா கோவாவில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. அண்ட் அஸ் வெல் அஸ் டிஃபிகல்ட் டைலாக் இங்கே தான் நடந்தது கோவாவில். நசீம் அல்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய மேரிடைம் எக்ஸசைஸ் ஓமனுக்கு நம்ம இந்தியாவுக்கு இடையில நசீம் அல்பார் அப்படின்ற எக்ஸசைஸ் கூட எங்கே நடந்ததுன்னா கோவாவில் நடந்தது. ஹரியானா பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹரியானாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்பலா சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சுஷ்மா ஸ்வராஜ் பேரை வந்து வச்சாங்க. ரீடிங் விஷன் அப்படின்ற ஒரு கேம்பெயின் கூட லான்ச் பண்ணாங்க. ரீடிங் விஷன் அப்படின்ற ஒரு கேம்பெயின் கூட மக்களுக்கு வந்து ஒரு படிக்கிறதுக்கான ஒரு புத்தக வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றக்காண்டி ரீடிங் விஷன் அப்படின்ற ஒரு கேம்பெயின் கூட ஹரியானாவில் கொண்டு வந்தாங்க. அண்ட் மத்திய பிரதேசில் வந்து நிறைய கொண்டு வந்தாங்க. ரோஜ்கார் சேது ஆப். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாம்பல் வைல்ட் லைஃப் சாஞ்சுரி வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோனை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. மத்திய பிரதேசோட கேபிட்டல் போபாலில் வந்து வாட்டர் கான்ஃபரன்ஸ். அது மட்டும் கிடையாது, மிட் டே மீல்ஸ் ஸ்கீமில் வந்து ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டு மூலம் மிட் டே மீல்ஸ் மூலம் ரேஷன் கார்டு மூலமாக வந்து ஃபுட்டு வந்து கொடுத்தது பார்த்தோன்னா மத்திய பிரதேசத்தில் வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய சொல்லலாம், எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. டூ நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா. அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக விஷயத்தை வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் கிடையாது, வேறு என்ன சதீஷ்குமாரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ராஷ்டிரா சர்வ் ஆப் வந்து சத்தீஸ்கர் போலீஸில் கொண்டு வந்தாங்க. குவாரண்டைன் த பீப்புள் த்ரூ தி கூகுள் மேப் மூலமாக. அது மாதிரி சத்தீஸ்கர் வந்து ராஜீவ் காந்தி கிஷான் நயோ யோஜனா கொண்டு வந்தாங்க பார்த்தோம். இந்த ஸ்கீம் இஸ் எய்ம்ஸ் அட் ஸ்டிமுலேட்டிங் ரூரல் எக்கனாமியை போஸ்ட் பண்ணுறதுக்காண்டி. அதை ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சத்தீஸ்கரோட ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அஜித் ஜோகி ஓகேலா. அஜித் ஜோகி வந்து ரீசெண்டாக இறந்து போயிட்டார் அப்படின்றத பார்த்தோம். அஜித் ஜோகி வந்து சத்தீஸ்கரோட சீஃப் மினிஸ்டர் வந்து ரீசெண்டாக இறந்து போயிருக்கிறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டுப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்ரூவ்ட் 812 crores டு விச் ஸ்டேட் பார்த்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜல் ஜீவன் மிஷன். அதாவது ஜல் ஜீவன் மிஷன்னா பைப் வாட்டர் சப்ளை டு ஆல் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட். ஓகேங்களா. எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் எல்லா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் 2024 எல்லா வீட்டுக்கும் சுத்தமான சுகாதாரமான குடிநீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜல் ஜீவன் மிஷன் ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா. 2024 இப்போ பிரசன்ட் வந்து வாட்டர், அதாவது ஜல் ஜீவன் மினிஸ்டர்னா வாட்டர் மினிஸ்டர்னா கஜேந்திர சிங் ஷெகாவத் தான் வந்து கஜேந்திர சிங் ஷெகாவத் வந்து பிரசிடென்ட் வாட்டர் அண்ட் ரிசோர்ஸ் மினிஸ்டர் இருக்காரு. இவரோட கான்ஸ்டிட்யூட்னா ஜோத்பூர் தான். இவரோட கான்ஸ்டிட்யூன்சி வந்து ராஜஸ்தான் கூட ஜோத்பூர் தான். இப்போ இந்த மினிஸ்டரில் வந்து பார்த்தோன்னா 812 கோடி ரூபாய் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 812 கோடி ரூபாய். ஸோ எந்த ஸ்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ஒடிசாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட்னா ஒடிசாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஜல்ஜீவன் மிஷனுக்காக ஒடிசாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோன்னா சத்தீஸ்கருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 445 crores வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். சத்தீஸ்கருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 445 crore வந்து ஜல்ஜீவன் மிஷனுக்காக கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்தோம். ஓகேங்களா. அதே மாதிரி ஒடிசாவில் வேறு என்ன பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரோபோ சீப் ரெஸ்டாரண்ட் எங்கன்னா ரோபோ சீப் ரெஸ்டாரண்ட் வந்து ஒடிசாவில் தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் பார்த்தோன்னா ஒடிசாவில் தான் ஒடிசாவில் தான் கொண்டு வந்தாங்க. பிம்ஸ்டெக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸைஸ் எங்கே நடந்ததுன்னா ஒடிசாவில் நடந்தது. இதில் தாய்லாந்து பூட்டான் வந்து கலந்துக்கல. ஓகேங்களா. தமிழ்நாடை பற்றி சொல்லணும், ஜார்க்கண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜார்க்கண்டோட கேபிட்டல் ராஞ்சி. ஜார்க்கண்டோட சீஃப் மினிஸ்டர் பார்த்தோன்னா ஹேமந்த் சோரன் வந்து ஜார்க்கண்டோட சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காங்க. ஹேமந்த் சோரன். கவர்னர் பார்த்தோன்னா திரௌபதி முர்மு வந்து கவர்னராக இருக்கும். திரௌபதி முர்மு. ஜார்க்கண்டில் ராஞ்சியில் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் கஞ்சி அப்படின்ற ஒரு எஃப்எம் கூட வந்து லான்ச் பண்ணாங்க. அண்ட் ஜார்க்கண்டில் வந்து பிரக்யம் அப்படின்ற ஒரு கொரோனா வைரஸ்க்காக பிரக்யம் அப்படின்ற ஒரு மொபைல் ஆப் கூட லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தமிழ்நாடு பார்த்தோன்னா குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸில் வந்து தமிழ்நாடு வந்து டாப்ல இருக்காங்க. தமிழ்நாடு வந்து குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ்லையும் டாப்ல இருக்காங்க. அதே மாதிரி பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சியான் யோஜனா மைக்ரோ இரிகேஷனுக்காக பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சியான் யோஜனா, அதாவது மைக்ரேஷன் ஸ்கீம், அதாவது மைக்ரோ இரிகேஷன் அதாவது சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரி பாசனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாசனங்கள் செய்வதில் வந்து தமிழ்நாடு வந்து டாப் லெவலில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ தான் கோவாவுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி
தெலுங்கானாவில் வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம என்ன பார்த்தோம்னா தெலுங்கானாவில் வந்து ட்ரிங்கிங் டேப் வாட்டர் மிஷன் ட்ரிங்கிங் டேப் வாட்டர் மிஷன் பார்த்தோன்னா ட்ரிங்கிங் டேப் வாட்டர் மிஷன் பகிரதி ட்ரிங்கிங் டேப் வாட்டர் மிஷன் வந்து எல்லா வீடுகளுக்கும் வந்து குடி தண்ணி கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி ட்ரிங்கிங் டேப் வாட்டர் மிஷன் கொண்டு வந்தது தெலுங்கானாவில் கொண்டு வந்தாங்க. அண்ட் தெலுங்கானாவில் வந்து பார்த்தோன்னா தெலுங்கானாவோட கேபிட்டல் ஹைதராபாத்லேருந்து பயோ ஆசியா சமிட்டும் அதே மாதிரி விங்ஸ் இந்தியா சமிட்டும் விங்ஸ் நம்மளால தான் பார்த்தோம். விங்ஸ்னா என்ன, ஏரோப்ளேன். ஸோ கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் நம்மளோட மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இவங்க 2 பேரும் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ விங்ஸ்னா இறக்கை. ஸோ இறக்கைன்னு என்ன பண்ணோம், வானத்தில் பறக்கணும் அப்படின்றக்காண்டி என்ன பண்ணாங்க, ஹைதராபாத்தில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாயாக ஜாலியாக பறக்கணுன்றக்காண்டி விங்ஸ் இந்தியா சமிட் எங்கன்னா ஹைதராபாத் நடந்தது. இப்போ பயோ ஆசியா சமிட்டும் எங்கே நடந்ததுன்னா தெலுங்கானாவில் தான் நடந்தது. ஓகேங்களா, தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் நடந்தது. ஸோ 812 கோடி ரூபா. ஸோ தண்ணி குடிக்கிறதுக்காக எங்கே கொடுத்துருக்கா, ஒடிசாவில் ஓடி போய் தண்ணி குடிக்கிறதுக்காண்டி 812 ரூபா கொடுத்தா தான் 812 ரூபா கொடுத்தா தான் நான் என்ன தருவேன், வாட்டர் கேன் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 175 கோடி ரூபா வந்து எந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க, 175 கோடி ரூபா வந்து மேகாலயாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மேகாலயாவுக்கு வந்து 2020 to 2021 100% கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, 100% கனெக்ஷன் போய் மேகாலயா டூரிங் அதாவது 2021 2022 பார்த்தோன்னா 175 கோடி ரூபா வந்து மேகத்துக்கு. மேகாலயா வாட்டர் பாட்டில் 170 ரூபா. ஒடிசாவில் கோடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒடிசாவுக்கு வந்து 812, ஒடிசாவுக்கு வந்து 812, மேகாலயாவுக்கு 175, சத்தீஸ்கருக்கு 445 அண்ட் 1407 கோடி ரூபா வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாமுக்கும் 1407 கோடி அஸ்ஸாமுக்கும், பீகாருக்கு வந்து 1832 கோடி, பீகாருக்கு வந்து 1832 கோடியும், 255 கோடி வந்து அருணாச்சல் பிரதேஷ்க்கும் கொடுத்துருக்காங்க. 255 கோடி வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டுப்பா நம்ம அடா 2% தமிழில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடா 2% தமிழில் வந்து 62% வந்து எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் Y216 அப்படின்ற கோடு வந்து யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையவே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, கேபிட்டல் Y216 அப்படின்ற கோடு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டுப்பா ஃபார்மர் மிஸ் வேர்ல்டு மனுஷி சில்லர், நம்மளோட ஃபார்மர் நம்ம இந்தியாவை சேர்ந்த மிஸ் வேர்ல்டு மனுஷி சில்லர் வந்து பார்த்தோன்னா குளோபல் இனிஷியேட்டிவ் ஆல் ரெட் டாட் சேலஞ்ச் கேம்பெயினில் வந்து ரீசெண்டாக வந்து முன்னெடுத்துருக்குறாங்க. இது வந்து எந்த ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க, அதாவது ரெட் டாட் இனிஷியேட்டிவ். அதாவது பெண்களுக்கு வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய குறைபாடு, அதாவது பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த பீரியட்ஸ் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து பெண்கள் வந்து என்னென்ன துன்பங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அதை குறித்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்றக்காண்டி ரெட் டாட் சேலஞ்ச் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு யூனிசெஃபோடு சேர்ந்து நம்மளோட ஃபார்மர் இந்தியாவை சேர்ந்த மிஸ் வேர்ல்டு மனுஷி சில்லர் வந்து அவங்க முன்னெடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆர்கனைசேஷன்னா யூனிசெஃப் அப்படின்றது யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட், அதாவது யூனிசெஃபோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. யூனிசெஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்க அப்படின்னா யூனிசெஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க்கில் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ யூனிசெஃப் எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது. இந்த யூனிசெஃப் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தோம், ஓகேங்களா, யூனிசெஃப் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனிசெஃப் வந்து நம்ம ஒடிசா கவர்மெண்ட்டோட சேர்ந்து மோ பிரதிவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்படிஷன், ஆன்லைன் காம்படிஷன், அதாவது லாக்டவுன் பீரியடில் வந்து ஒரு காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு குறித்து மோ பிரதிவான் ஒடிசா கவர்மெண்ட்டோட சேர்த்து அதே ஒடிசா கவர்மெண்ட்டோட ட்ரிங்கிங் டேப் வாட்டர் மிஷனுக்காக வேண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒடிசா கவர்மெண்ட் வந்து கூட ஒடிசாவோட டைப் வச்சுருக்காங்க யூனிசெஃப் வந்து, அதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷனோட சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்கில் இருக்குது. இந்த யூனிசெஃப் என்ன சொன்னாங்க 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், உலகத்தில் அதுவும் இந்தியாவில் வந்து இடம்பெயரும் தொழிலாளர்கள், உலகத்தில் இந்த வயலன்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இடம்பெயரும் தொழிலாளர்கள் நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு இல்லாமல் வயலன்ஸ்னாலே நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட் கொடுத்தது கூட பார்த்தோன்னா இந்த யூனிசெஃப் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் தான் IMF அண்ட் வேர்ல்டு பேங்க். IMF அண்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ரெண்டுமே என்ன சொல்லுவாங்கன்னா ட்வின்ஸ் ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் வந்து பார்த்தோன்னா 189 கண்ட்ரிஸ் வந்து மெம்பராக இருக்குது. 189வது கண்ட்ரியை வந்து பார்த்தா வேர்ல்டு பேங்க்கில் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்லேயும் வந்து ஜாயின் பண்ண கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா 189வது கண்ட்ரியை வந்து பார்த்தோன்னா நவரு அப்படின்ற கண்ட்ரியை வந்து ஜாயின் பண்ணிச்சு. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் வாஷிங்டன் DC தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வேர்ல்டு பேங்கோட இது. ஓகேங்களா, ஸோ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னா கிறிஸ்டினா ஜார்ஜிவா தான் வந்திருக்காங்க இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட இது. ஓகேங்களா, அண்ட் ரகுராம் ராஜன் கூட பார்த்தோன்னா ஓகேங்களா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுக்கு வந்து ஒரு அட்வைசராக கூட வந்து எக்ஸிக்யூட்டிவ் போர்டில் வந்து அட்வைசராக கூட ஜாயின் பண்ணாங்க கூட பார்த்தோம் நம்ம வந்து. ஸோ ரகுராம் ராஜன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா யுனைடெட் நேஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குன்னா வியன்னாவில் இருக்குது.
ஆஸ்திரியா, வியன்னாவில் வந்து இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதுமாதிரி இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட ஆர்கனைசேஷன் பார்த்தோன்னா எங்கே இருக்குது அப்படின்னா வியன்னால தான் இருக்குது. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரோம், இட்டாலி. ஃபுட்டுனாவே இட்லின்னு வச்சுக்கோங்க. ஃபுட்டுனா எப்படியா வச்சுக்கோங்க, இட்டாலி. ஓகேங்களா, ரோமில் இட்டாலியில் இட்லி விற்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போல் யுனெஸ்கோ யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா பாரிஸில் இருக்குது. இப்போ 44வது யுனெஸ்கோவுடைய கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜ் சமிட் எங்கே நடக்க போகுது அப்படின்னா, யுனெஸ்கோவுடைய கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜ் சமிட் வந்து புஜிவான் அப்படின்ற பிளேஸில் வந்து நடக்க போகுது. புஜிவான் அப்படின்ற பிளேஸில் வந்து சைனாவில் வந்து நடக்க போகுது. ஓகே, புஜிவான் அப்படி பிளேஸில் சைனாவில் வந்து நடக்க போகுது அப்படி பார்த்துக்கோங்க. யுனைடெட் நேஷனுடைய சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷனுடைய ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சமிட் எங்கன்னா புஜிவான் அப்படின்ற பிளேஸில் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அதாவது யுனைடெட் நேஷன் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ மென்சுரல் ஹைஜீனிக் டே 28th மே வந்து மென்சுரல் ஹைஜீனிக் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இதில் 23 வயதான மிஸ் வேர்ல்டு அனுசி சில்லர் வந்து யுனிசெஃபோட டைப் வச்சு ரெட் டாட் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக டைப் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எதுக்காகனா about menstrual hygiene and construction of sanitation facilities adjust the hygienic products. அத menstruation period time வந்து அவங்களுக்கு hygienic product வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்கு வேண்டி. ஓகேங்களா, அதே மாதிரி ட்ரைபல் யூனிசெஃப் வந்து வேறு என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவில் பார்த்தோன்னா, ட்ரைபல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷனோட ஜாயின் பண்ணி யூனிசெஃபோட ஜாயின் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து டெக்னாலஜி வைஸ் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதையும் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ ஒடிசா கவர்மெண்ட்டோட பிரதிபா ஆன்லைன் காம்படிஷன் கூட நடத்தினாங்க. நெக்ஸ்ட் இப்போ நேம் த ஆர்கனைசேஷன் விச் ஹேஸ் டெவலப்ட் பை சுமரு பேக்ஸ் அப்படின்றதுக்கான ப்ரொவைட் கம்ஃபோர்ட் ஃபார் தி டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வியர் த பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட். அதாவது பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி எக்யூப்மெண்ட்டுக்காக. ஓகேங்களா, அதாவது ஒர்க்கர்ஸ் வியர் த பர்சனல் ப்ரொடக்டிவ், அதாவது டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்காக வேண்டி பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி எக்யூப்மெண்ட், அவங்க ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர் இருக்காங்க இல்லையா, ஸோ ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர் வந்து அவங்கள வந்து பாதுகாக்கணும், கொரோனா வைரஸ்லேருந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் ப்ரொடக்டிவ், அது ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து சுமரு பேக்ஸ், அதாவது சும்மா இருக்காமல் மக்கள் அவங்க சேஃபாக சும்மா இருக்காமல் நல்ல பாதுகாப்போடு இருக்கணுன்றக்கான சுமரு பேக்ஸ் சும்மா இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கணுன்றக்கான சுமரு பேக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. யாருன்னா DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். டிஆர்டிஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, டிஆர்டிஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. டிஆர்டிஓட சேர்மன் யாருன்னா சதீஷ் ரெட்டி வந்து இருக்காங்க. சதீஷ் ரெட்டி இஸ் த டிஆர்டிஓ சேர்மன். நெக்ஸ்ட் வா, இந்த டிஆர்டிஓ வேற என்னெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க, அப்படின்னு பார்த்தோன்னா, டிஆர்டிஓ வந்து நம்ம அதாவது ஒரு லேப் ஒன்று கண்டுபிடிக்கும். டிஆர்டிஓ டிஃபென்ஸ் டிஆர்டிஓ லேபரேட்டரி பார்த்தோம்னா கோவிட் சாம்பிள் இருக்குல்ல, கொரோனா வைரஸ் சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான கோவ்சாக் அப்படின்ற ஒரு லேபரேட்டரி கூட கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது கொரோனா வைரஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான கோவ்சாக் அப்படின்றது. அதே டிஆர்டிஓ பார்த்தோன்னா மல்டி பேஷண்ட் வெண்டிலேட்டர், அதாவது கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து மல்டி பேஷண்ட் வெண்டிலேட்டர் வசதி கூட ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது, வேற என்ன ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அல்ட்ரா வயலட் டிஸ்இன்ஃபெக்ஷன் டவர்னு சொல்லக்கூடிய யூவி பிளாஸ்டர் என்ன பண்ணி கொடுத்தாங்க, அல்ட்ரா வயலட் டிஸ்இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய யூவி பிளாஸ்டர் என்ன பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா டிஆர்டிஓ தான் டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. யூவி பிளாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த மிஷின்குள்ளே வச்சுட்டு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாம் கொண்டுட்டு சுத்தமாக்கி தரும் அப்படின்றதா யூவி பிளாஸ்டர். ஓகேங்களா, அதுவும் வந்து டிஆர்டிஓ தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது, டிஆர்டிஓ பார்த்தோன்னா அல்ட்ரா ஸ்வச் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படின்றது பார்த்தோன்னா, தேங்க்யூ ஸோ மச். அதாவது அல்ட்ரா யூவி பிளாஸ்டர். ஓகேங்களா, இந்த அல்ட்ரா ஸ்வச் பார்த்தோன்னா நிறைய, அதாவது டிஸ்இன்ஃபெக்ஷன் யூனிட், டிஸ்இன்ஃபெக்ட் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், ஃபேப்ரிக்ஸ் ஐட்டம், அதர் மெட்டீரியல் ஐட்டம், நிறைய 2-3 ஐட்டத்தை மொத்தமாக வச்சு அது வந்து கொரோனா வைரஸில் இல்லாமல் அந்த வைரஸ்லாம் வந்து எராடிகேட் பண்ணி கொடுக்குறது வந்து பார்த்தோன்னா அல்ட்ரா ஸ்வச் அப்படின்ற மிஷின் மூலமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ யூவி பிளாஸ்டர், அல்ட்ரா ஸ்வச், மல்டி பேஷண்ட் வெண்டிலேட்டர், கோவாசேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது வந்து சுமரு பேக்ஸ். இதெல்லாமே பார்த்தோன்னா டிஆர்டிஓ தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. கிளியராப்பா? ஸோ யூ காய்ஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேங்களா, யாரும் போயிடாதீங்க, அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் லெஃப்டினன்ட் கவர்னர். நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்
பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நேம் த மொபைல் ஆப் விச் ஹாஸ் பீன் டெவலப்டு பை த நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். யார் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க? நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தான் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. லான்ச் பண்ணது யாருன்னா கிருஷி சந்திர முர்மு. தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? என்ன அந்த ஆப்போட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்காகனா எம்ப்ளாயோட சேலரி ட்ராக்கர், அதாவது எம்ப்ளாயோட சேலரி ட்ராக்கர், எவ்வளோ சேலரி கிரெடிட்டாக இருக்குது, அவங்க பே ஸ்லிப்பு இதெல்லாம் எடுத்துக்கலாம் இல்லையா? அவங்களுடைய கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயி வந்து சேலரி ட்ராக்கர், எவ்வளோ எம்ப்ளாயி சேலரி வந்திருக்கு, என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களையும், அதாவது ஆன்லைன் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி ஒரு ஆப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து மேரா வெத்தன், ஓகேங்களா, மேரா வெத்தன், அதாவது கரெக்டாக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வந்து மேரா வேட்டன் அப்படின்றது ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க. டெவலப் பண்ணி கொடுத்து நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் வந்து டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. ஓகேங்களா? லான்ச் பண்ண ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய லெப்டினன்ட் கவர்னர் வந்து லான்ச் பண்ணாங்க. அவரோட பேர் என்ன? கிருஷி சந்திர முர்மு. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ கூட நிறைய பார்த்துருக்கோம் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த் கார்டு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த்துக்காக வேண்டி ஸ்டூடெண்ட் ஹெல்த் கார்டு ஸ்கீம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் வஜன் கோ ஜனோ அப்படின்றக்காண்டி ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், டூரிசம்காண்டி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் வந்து கொண்டு வந்தாங்க. அது போக வேற என்னெல்லாம் பார்த்துருக்கா அப்படி பார்த்தோன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ ரீசெண்டாக சுக்கூன் கோவிட்-19 கொரோனா வைரஸ்னால மக்கள் சுக்குநூறாகி போய் ஸ்ட்ரெஸ் அடையாமல் இருக்கிறதுக்காண்டி சுக்கூன் கோவிட்-19, அதாவது கொரோனா வைரஸ்னால சுக்குநூறாகி மனசு உடஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காண்டி சுக்கூன் கோவிட்-19 டு ஸ்ப்ரெட் த அவேர்னஸ் அபவுட் சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் ஆஃப் லாக்டவுன் அண்ட் மெசேஜ் அடாப்ட் டு த ஓவர் கம். அது சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் வந்து என்னென்ன நடந்திருக்கு, மன ரீதியான துன்பங்கள் அவங்க வந்து என்னென்ன அடைஞ்சிருக்காங்க, அவங்கள வந்து மீட்டெடுத்து வரணும் அப்படின்றக்காண்டி சுக்குநூறாக போனவங்கள சுக்கூன் கோவிட்-19 ப்ரோக்ராம் லான்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து சமக்ரகா சிக்ஸா ப்ரோக்ராம் அப்படின்றத லான்ச் பண்ணாங்க. சமக்ரகா சிக்ஸா ப்ரோக்ராம் இது எதுக்குன்னா டு ஃபெசிலிட்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் கம்ப்ளீட் ஆக்சஸ் டு எஜுகேஷன் த்ரூ த டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் அதர் வியபிள் மீன்ஸ் வேக் ஆஃப் கோவிட்-19. அதாவது கொரோனா வைரஸ்னால மக்கள் வீடுகளில் அடைஞ்சு கிடக்குறாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து படிப்பு நிப்பாட்டிடக்கூடாதுன்றக்காண்டி சமக்ரகா சிக்ஸா, அதாவது சாமர்த்தியமாக படிக்கின்றதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க, சமக்ரகா சிக்ஸா ப்ரோக்ராம் அப்படின்றது கொண்டு வந்து எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்தாங்க? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? கிளியராப்பா? நெக்ஸ்ட் நம்ம அடா 2% தமிழில் பார்த்தோன்னா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் பேட்ச் இருக்குது. அது மாதிரி ரீசனிங்கான ஸ்பெஷல் பேட்ச் இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கான ஸ்பெஷல் பேட்ச் இருக்குது. ஸோ அடா 2% போனீங்கன்னா அதோட ப்ரைஸ் டீட்டெயிலாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறையவே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கேபிட்டல் Y216 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு மட்டும் கிடையாது, அடாவோட எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் கேபிட்டல் Y216 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையவே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா விச் கண்ட்ரி ஹேஸ் அவார்டட் த கோஸ்டிங் ரேட் ஆஃப் த 2022 ஆசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன், ஆசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் வந்து இந்தியாவில் 2022 நடக்க போது. அதை அந்த போட்டி நடத்துவதற்கான உரிமையை வந்து எந்த கண்ட்ரி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் அந்த போட்டி நடத்துறதுக்கு யார் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, யார் வந்து அந்த வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவுக்கு தான் அந்த ரைட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷனுக்காண்டி. அதே மாதிரி இந்தியா வந்து ஃபிஃபா அண்டர் 17 உமன் வேர்ல்டு கப், அதுவும் பார்த்தோம்னா அண்டர் 17 உமன் ஃபுட்பால் கப்பும் நம்ம இந்தியாவில் நடக்க போகுது 2021. அதுவும் நம்ம இந்தியாவில் நடக்க போகுது. உமனுக்கான அண்டர் 17 ஃபிஃபா வேர்ல்டு கப் அதுவும். அதே மாதிரி இந்தியா வந்து பார்த்தோன்னா ஃபிஃபா ரேங்கிங்கில் வந்து பார்க்கும் ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன் வந்து இந்தியாவோட ரேங்க் எவ்வளோனா 108வது ரேங்காக இருக்குது. எந்த டீம்னா மென்ஸ் டீம் வந்து பார்த்தா 108வது ரேங்க்கும். அதே போல் உமன்ஸ் டீம் பார்த்தோம் அப்படின்னா எத்தனாவது ரேங்க் இருக்காங்கன்னா 57th ரேங்க் இருக்காங்க. ஃபிஃபாவோட ரேங்கிங் ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன் ஃபிஃபாவோட ரேங்கில் ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா பெல்ஜியம் கண்ட்ரி வந்து டாப்பில் இருக்குது. எந்த கண்ட்ரி டாப்பில் இருக்குன்னா பெல்ஜியம் கண்ட்ரி வந்து டாப் லெவலில் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? அது மாதிரி ஃபிஃபாவோட வேர்ல்டு கப் வந்து 2018, அதாவது 2018 எங்கே நடந்ததுன்னா ரஷ்யா வந்து வின் பண்ணுச்சு. ஓகேங்களா? ரஷ்யாவில் நடந்தது. 2018 எந்த கண்ட்ரி நடந்தது? ரஷ்யா நடந்தது. 2022 எங்கே நடக்க போகுதுன்னா கத்தாரில் நடக்க போகுது. 2022 ஃபிஃபா வேர்ல்டு கப் எங்கே நடக்க போகுதுன்னா கத்தாரில் நடக்க போகுது. நாட் ஒன்லி இந்த ஃபுட்பால் கப் மட்டும் இந்தியா கண்டக்ட் பண்ணல. 2023 நம்ம இந்தியாவில் புவனேஸ்வர் அப்படின்ற இடத்துல
மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் என்ன நடக்க போகுது, மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் வந்து நடக்கும். மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் நடக்க போகுது. ஓகேங்களா, புவனேஸ்வரில் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் கூட நம்ம இந்தியாவில் நடக்க போகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாகிஸ்தானை பற்றி சொல்லணும்னா ராத் டூ மிசைல், அதுக்கப்புறம் பாபர் அப்படின்ற மிசைல் லான்ச் பண்ணாங்க. அது சங்காய் கோஆபரேஷனுடைய டிஃபென்ஸ் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் கூட பாகிஸ்தானில் நடந்தது. அது மாதிரி வெட்டுக்கிளி, நம்ம இந்தியாவில் தாக்குன வெட்டுக்கிளி வந்து பாகிஸ்தான்லேயும் தாக்குச்சு. அதனால பாகிஸ்தான் நேஷனல் எமர்ஜென்சி கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நேபாள் பற்றி சொன்னால் இப்போ வந்து நேபாள் வந்து நம்ம இந்தியாவுக்கு இப்போ எதிரான வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேபாள் பார்த்தோன்னா சைனா கூட சேர்ந்துக்கிட்டு. ஸோ நேபாளோட கேபிட்டல் காத்மாண்டு தான். ஸோ நேபாள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கல்பானி லெப்லேக் வந்து நம்ம ரோடு வந்து இந்தியா போட்டிருக்கோம். அந்த பிளேஸ் வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடினாங்க. பட் ஆனால் நேபாளோட பார்லிமெண்ட் மோஸ்ட் ஆஃப் த 70% எம்பி வந்து அதை சப்போர்ட் பண்ணல. நம்ம இந்தியாவுக்கு வேண்டி தான் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த கேபி சர்மா ஹோலி ஓகேங்களா, அந்த ஹோலி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நேபாளோட எம்ப்ளாயி பார்த்தோம் அப்படின்னா நேபாளோட எம்ப்ளாயிலாம் சுப்ரீம் கோர்ட் எம்ப்ளாயிலாம் பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானுக்கு வந்தாங்க. எதுக்குன்னா ட்ரைனிங் எடுக்கிறக்க வேண்டி வந்தாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற லா யூனிவர்சிட்டியில் ராஜஸ்தானுக்கு வந்தாங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி. நெக்ஸ்ட் ஜப்பான் வந்து 2021 ஜூலை 23 ஆகஸ்ட் 8 வரைக்கும் சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா, அதில் ரஷ்யாவை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க அந்த ஒலிம்பிக் கேம்ஸில் கலந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தாய்லாந்து அண்ட் மலேசியா வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் வந்து அந்த சம்மர் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சைனாவை பற்றி சொல்லணும்னா 2022 வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடக்க போகுது. என்னன்னா வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் சைனாவில் தான் நடக்க போகுது. ஓகேங்களா, வின்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் எங்கே நடக்க போகுதுன்னா சைனாவில் தான் நடக்க போகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸோ பிரசிடென்ட் ஆஃப் ஆசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் பிரசிடென்ட் யாருன்னா ஷேக் சல்மான் பின் இப்ராஹிம் அல் கலிஃபா. ஓகேங்களா, காலால் விளையாடக்கூடிய ஃபுட்பாலுக்கு காலில் உதச்சி விளையாடுறதுக்கு யாருக்குன்னா ஷேக் அல் கலிஃபா காலால் உதச்சி விளையாடுறாரு. அதனால் அவர் பிரசிடென்ட்டாக போட்டாங்க. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன், நம்மளோட ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட பிரசிடென்ட் யாருன்னா பிரபுல் பட்டேல். ஓகேங்களா, ஒவ்வொரு பக்கமும் காலால் பட்டேல் என்ன பண்ணுறாரு, பந்தை உதச்சி சொல்கிறாரு. கால் பந்தை பட்டேல் என்ன பண்ணுறாரு, பிரபு என்ன பண்ணுறாரு, பிரபுல் பட்டேல்னா பந்தை உதச்சி சொல்கிறாரு. ஓகேங்களா, பிரபுல் பட்டேல். நெக்ஸ்ட் நேம் த இன்ஃபர்மேஷன் புக் டைட்டில் the safe online learning program in comes COVID-19 has been launched. இந்த அதாவது சேஃப் ஆன்லைன் லேர்னிங் இன் த டைம்ஸ் ஆஃப் கோவிட்-19, அதாவது கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் வந்து மக்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அந்த புக்லெட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணது யார் கேட்குறாங்க, யாரோட சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா யுனெஸ்கோவோட சேர்ந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது யார் டெவலப் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இது யாரெல்லாம் சேர்ந்துனா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன், அதாவது என்சிஆர்டியோட சேர்ந்து தான் வந்து டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. என்சிஆர்டி நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ட்ரைனிங் அவங்களோட சேர்ந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த புக் டைட்டில் என்ன, சேஃப் ஆன்லைன் லேர்னிங் இன் த COVID-19 அதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. த இன்ஃபர்மேஷன் புக் டைட்டில் சேஃப் ஆன்லைன் லேர்னிங் இன் த டைம்ஸ் ஆஃப் COVID-19 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த புக்லெட் ஹஸ் பீன் டெவலப்ட் நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச்சும் அதே மாதிரி யுனெஸ்கோட ஆஃபீஸ் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யுனெஸ்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நமக்கு இப்போ தான் பார்த்தோம் எங்கே இருக்குன்னா ஃபாரிஸ்ட்டில் இருக்குது. யுனெஸ்கோட 44th கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜ் சமிட் வந்து புஜிவான் ப்ரொவின்சி சைனாவில் தான் நடக்க போகுது. அதே மாதிரி யுனெஸ்கோ வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் பிளேஸை வந்து கார்னிவல் ஆஃப் ஆல்ஸ்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து பெல்ஜியத்துலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டேஞ்சிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க கார்னிவல் ஆஃப் ஆல்ஸ்ட். ஓகேண்ணா, ஆள் அங்கே கார்னிவல் என்ன பண்ணால் அங்கெல்லாம் ஆள் வந்து அதிகமாக கூட்டிகிட்டே இருந்திருக்காங்க கார்னிவல் பண்ணிட்டு. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அதனால் யுனெஸ்கோ என்ன பண்ணிட்டாங்க, கார்னிவல் ஆஃப் ஆல்ஸ் அப்படின்ற பிளேஸ் வந்து யுனெஸ்கோலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி எவ்ரி இயர் யுனெஸ்கோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ரெப்ரசன்ட் புக் பப்ளிஷிங் புக்ஸ் எல்லாம், அதாவது யுனெஸ்கோ அண்ட் மலேசியா கவர்மெண்ட், அதாவது மலேசியா கவர்மெண்ட் சேர்ந்து வந்து ஒவ்வொரு வருஷம் புக் ஃபேர், ஸோ யுனெஸ்கோ வந்து புக் ஃபேர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. வேர்ல்டு புக் கேபிட்டல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது புக் ஃபேர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு புக் ஆஃப் த கேபிட்டல் பீரியட் ஆஃப் 1 இயர்னு சொல்லிட்டு கொலாலம்பூர் மலேசியாவிலேருந்து வேர்ல்டு புக் கேபிட்டல் பார்ட் 2020 எங்கே நடக்குதுன்னா கொலாலம்பூர் மலேசியாவிலேருந்து ஒரு புக் ஃபேர் சொல்லக்கூடிய கொலாலம்பூர் மலேசியாவில் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நேம் த பிரிட்டிஷ் ப்ரொடியூசர் அண்ட் சாங் ரைட்டர் ஹூ ஆர்டிஸ்ட் இன்க்ளூடிங் டினா துமர். ஓகேங்களா, டினா டர்னர். ஓகேங்களா, அண்ட் குவாடி டோன்ஸ் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி, அதாவது ஒரு பிரிட்டிஷ் ப்ரொடியூசர் அண்ட் சாங் ரைட்டர் வந்து ரீசெண்டாக இறந்து போயிருக்காரு. ஓகேங்களா, இவர் வந்து நிறைய ப்ரொடியூஸில் வந்து பண்ணியிருக்காரு. டினா டர்னர், கவுடன்ஸ்,
அந்த மாதிரிலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, இறந்து போயிட்டாரு. அவர் யார் அப்படின்னா ரோபர்ட் ஹைன். யாருன்னா ரோபர்ட் ஹைன். ரூபர்ட் ஹைன். அது நம்ம எந்திரன் படத்தில் ரோபோட்டில் நிறைய இருக்கும் இல்லையா, எந்திரன் படத்தில் ரோபோட்டு, சிட்டி ரோபோட்டு, அந்த மாதிரி ரோபோட்டு தான் இவர். ஓகேங்களா, அந்த ரோபோட்டு தான் இந்த இவர். அந்த ரோபோட் என்ன பண்ணுவார், பாட்டும் பாடுவார், ப்ரொடியூஸும் பண்ணுவார். அப்போ சிட்டி ரோபோட்டு தான். சிட்டி ரோபோட் என்ன பண்ணார், ஹைன் நோய் வந்து இறந்து போயிட்டார். ரோபர்ட் ஹைன் ஹாயாக இறந்து போயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹாயாக ஜாலியாக சாவு வாங்கிட்டு போயிட்டாரு, டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் நம்ம அடா 2000 தமிழில் வந்து எஸ்பிஐ பிஓக்கான செப்பரேட் பேட்ச் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களை எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ்க்கான செப்பரேட் பேட்ச்சு. ஓகேங்களா, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னா ஜூன் 22 வந்து லான்ச் பண்ணாங்க. ஜூன் 22 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இந்த பேட்சில் வந்து எல்லோரும் கலந்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் வந்து ada2000.com இருக்கும். ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ ada2000.com பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, லட்சியம் அப்படின்ற ஒரு பேட்ச், டிஎன்பிசிக்கான குரூப் 1 குரூப் 2க்கான ஒரு பேட்ச், லட்சியம் அப்படின்ற ஒரு பேட்ச் கூட லான்ச் பண்ண போகிறாங்க. அது எப்படின்னா ஜூன் 30 அப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பேட்ச் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா கேபிட்டல் Y216 அப்படின்ற கோடு வந்து யூஸ் பண்ணுங்கள். கேபிட்டல் Y216 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறையவே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆன் விச் டே வந்து யுனைடெட் நேஷன் செலிப்ரேட்டட் ரஷ்யன் லாங்குவேஜ் டே. ரஷ்யன் லாங்குவேஜ் டே வந்து ஒவ்வொரு வருஷமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. யுனைடெட் நேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யன் லாங்குவேஜ் டே வந்து ஒவ்வொரு வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. டு சப்போர்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மல்டிலிங்குவலிசம் அண்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டி ஆஃப் டு மெயின்டைன் த ஈக்குவலிட்டி ஆஃப் ஆல் 6 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் யுனைடெட் நேஷன். ஸோ யுனைடெட் நேஷனில் ஒரு 6 லாங்குவேஜ் அஃபீஸில் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தான் சைனீஸ் லாங்குவேஜ். ஓகேங்களா, அந்த லாங்குவேஜை வந்து அது ஒரு ஈக்குவாலிட்டி, அது கல்ச்சுரல் டைவர்சிட்டியை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரஷ்யன் லாங்குவேஜை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த ரஷ்யன் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரஷ்யன் லாங்குவேஜ் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது அந்த டே என்னைக்குன்னா ஜூன் 6 அன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எந்த டே அன்னைக்கு, ஜூன் 6 அன்னைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம உலகத்திலே வந்து அதிகமாக பேசக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ மில்லியன் பேசுனா 1112 மில்லியன் பீப்புளும். அதுக்கு 3வது இடத்துல வந்து நம்ம ஹிந்தி வந்து எவ்வளோ இருக்குன்னா 615 மில்லியன் பீப்புள் பேசி ஹிந்தி வந்து 3வது இடத்துல இருக்குது. வேர்ல்டு லாங்குவேஜ் டேட்டா பேஸ் எத்தனை லாக், அதோட ரிப்போர்ட் பிரகாரம் வந்து இங்கிலீஷ் டாப் லெவலையும் சைனீஸ் செகண்ட் லாங்குவேஜும் மந்திரின், சைனீஸோட சேர்ந்த மந்திரின் லாங்குவேஜ் செகண்டும், ஹிந்தி வந்து 3rd பிளேஸ்லையும் நமக்கு இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி ஜூன் 2 என்ன டேவை பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டே. ஜூன் 2 வேர்ல்டு செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டேயும் தெலுங்கானாவுடைய ஃபார்மேஷன் டே, தெலுங்கானாவுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேவும். அதுமாதிரி ஜூன் 3 என்ன பார்த்தா வேர்ல்டு 5 சைக்கிள் டே. ஜூன் 3 பார்த்தோம் வேர்ல்டு 5 சைக்கிள் டேவும் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஜூன் 3 வேர்ல்டு 5 சைக்கிள் டேவும். அது மாதிரி ஜூன் 4 இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னோசன்ட் சில்ட்ரன்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரஷன். இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னோசன்ட் சில்ட்ரன்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரஷன், அந்த டே வந்து ஜூன் 4 வந்து பார்த்துருக்கோம். ஜூன் 5 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவும் என்னைக்குன்னா ஜூன் 5 தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஜூன் 5 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவும் ஜூன் 5 அன்னைக்கு பார்த்துருக்கோம். ஜூன் 2 தெலுங்கானாவோட ஃபார்மேஷன் டே, இன்டர்நேஷனல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டேயும். ஜூன் 3 வேர்ல்டு 5 சைக்கிள் டேயும். ஜூன் 4 இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னோசன்ட் சில்ட்ரன்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ் அக்ரஷனையும். ஜூன் 5 வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேயும் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம அடா 2% தமிழில் பேங்க் எக்ஸாம் தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. எஸ்பிஐ கிளர்க் பிஓ எல்லாத்துக்கான ஸ்டடி மெட்டீரியல் இ புக்காகவும் இருக்குது, அஸ் வெல் அஸ் ஹார்ட் காப்பி புக்ஸாக இருக்குது. யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா கேபிட்டல் Y216 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணுங்கள், நிறையவே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எங்கே வேணால் ada2000.com விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டுப்பா, name the program recently launched by the government of India with objective of increasing the forest cover in urban areas. அதாவது அர்பன் ஏரியாவில் ஃபாரஸ்ட்டோட கவரேஜ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபாரஸ்ட் மினிஸ்டர், அதாவது யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர் என்ன பிரகாஷ் ஜவடேகர் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. அர்பன் ஏரியாவிலலாம் ஃபாரஸ்ட் கவரேஜ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, மத்திய பிரதேஷ் தான் நம்ம இந்தியாவில் வந்து அதிகமான ஃபாரஸ்ட் கவரேஜ் கொண்ட ஏரியா. மத்திய பிரதேஷ் தான் அதிகமான ஃபாரஸ்ட் அண்ட் கவரேஜ் கொண்ட ஏரியா. இவர் வந்து பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டராகவும் இருக்கார். இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர். அதுக்கு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைஸ் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைஸ் மினிஸ்டராகவும் யார் இருக்காருன்னா பிரகாஷ் ஜவடேகர் தான் இருக்காங்க. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ் மினிஸ்டராகவும் யார் இருக்காங்கன்னா பிரகாஷ் ஜவடேகர் தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தோம்னா லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து நகர்வன். நகர்னா அர்பன் ஏரியா, நகர்வன். அர்பன்னா நகர், அது நகர்ப்புறம்னா என்ன சொல்லலாம், அர்பன் ஏரியா. ஸோ அதான் நகர்வன் தான் அந்த ப்ரோக்ராமோடைய பேர் நகர்வன். ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நகர்வன் லான்ச் அர்பன் ஃபாரஸ்ட். அப்புறம் அர்பன் ஃபாரஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நகர்வன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சாரி, நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் பார்த்தோன்னா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து அவங்களோட அசோசியேட் பண்ணி தான் வந்து பண்ணிருக்காங்க. யுனைடெட் நேஷனோட என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னா கென்யாவில் இருக்குது. கென்யாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா,
சார் நான் கென்யா நைரோபி ஓகேங்களா நைரோபி கென்யாவோட கென்யாவில் வந்து இருக்குன்னு சொல்கிறேன் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் நைரோபி ஓகேங்களா இங்கே வந்து யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க அதோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இன்ஜர் ஆண்டர்சன் நெக்ஸ்ட் நம்ம அடாட் 2% பார்த்தோன்னா 62% பார்த்தோன்னா எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும் புக்ஸாகவும் இருக்குது லைவ் கிளாஸஸாக இருக்குது கார்ட் காப்பி புக்ஸாகவும் இருக்குது எல்லா அது மாதிரி 2 month வேலிடிட்டி கூட எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி கூட கிடைக்குது யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும் கேபிட்டல் Y216 அப்படின்ற கோடு வந்து யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறையவே டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்ப்பா நேம் த பர்சன் ஹூ ரிட்டையர்ட் அஸ் அ சேர்மன் ஆஃப் ஃப்ரம் டெல்லி அதாவது டெல்லி லேண்ட் அதாவது டிஎல்எஃப் டெல்லி லேண்ட் அண்ட் ஃபினான்ஸ் லிமிடெட் இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காரு ஓகேங்களா ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆகி புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு சேர்மனாக வந்து ஹூ ரிட்டையர்ட் த சேர்மன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதாவது டிஎல்எஃப் கம்பெனியோடது சேர்மன் வந்து பார்த்தோன்னா 40 வருஷத்துக்கிட்ட கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கிட்ட வந்து இருந்திருக்காரு இவர் யாருன்னா குசல் பால் சிங் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு அவருக்கு பதிலாக யார் வந்திருக்காங்கன்னா ராஜீவ் சிங் குசல் அதை இவர் பால் பாக்கெட்டு போட போயிட்டார் குசல் என்ன பண்ணிட்டாரு பால் பாக்கெட்டை போட போயிட்டாரு அவர் பால் பாக்கெட் போட போனாலும் ராஜீவ் வந்துட்டார் வச்சுக்கணும் ஓகேங்களா குசல் பால் ஓகே டிஎல்எஃப் கம்பெனியில் பால் போடுறாரு குசல் பால் என்ன பண்ணுறாரு டிஎல்எஃப் கம்பெனியில் பால் பாக்கெட்டு போடுறாரு பால் பண்ண ராஜீவ் வந்துட்டார் பால் பாக்கெட்டை வந்து நான் வந்து சேர்மனாக இல்லை பால் பாக்கெட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னனால ராஜீவ் வந்து வந்துட்டார் ஓகேங்களா ஸோ டிஎல்எஃபோட சேர்மன் இப்போ யாருன்னா ராஜீவ் சிங் இருக்காங்க ஸோ யார் இருந்தாங்கன்னா குசல் பால் சிங் வந்து முன்னாடி வந்து இருந்தாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நேம் த பாலிவுட் ப்ரொடியூசர் ஹூ பாஸ்ட் அவே டியூ டு கோவிட்-19 இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பாலிவுட் ஆக்டர் வந்து இறந்து போயிட்டார் ஹி வாஸ் ரெனோட் ஃபார் த ப்ரொடியூசிங் ஆஃப் த பாலிவுட் ஃபிலிம்ஸ் ஓகேங்களா அஸ் ராஜ்குமார் ரெக்தா ஸ்டார் ஓகேங்களா ஸோ கர்மயோகி அண்ட் ராஜ் திலக் ஓகேங்களா ஸோ கர்மயோகி ராஜ் திலக் இந்த மாதிரி ஃபிலிமில் பார்த்தோன்னா நிறைய படங்கள் இருக்காரு ஓகேங்களா இவர் பேர் என்ன அனில் சூரி ஓகேங்களா அனில் சூரி ஓகேங்களா கர்ம யோகியாக இருக்கனால அவர் துறவியாக இருக்கனால அவர் பக்கத்தில் என்ன பண்ணுறாரு கத்தினா நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் சூரியன் கூட சொல்லுவோம் இல்லையா கத்தி ஒரு பாக்கெட்டில் வந்து யாரும் இல்லை இங்கே வர்றாங்களா அப்படின்றதுக்கான பக்கத்தில் ஒரு கத்தி ஒன்று வச்சுக்கிறாரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா கத்தினா சூரி ஸோ அனில் என்ன பண்ணுறதா சூரி ஒன்று வச்சுக்கிறாரு ஸோ பாலிவுட் ப்ரொடியூசர் அனில் சூரி தான் அவர் வந்து ரீசெண்டாக பாலிவுட்டோட ப்ரொடியூசர் பேர் என்ன அனில் சூரி வந்து இறந்து போயிட்டாரு நெக்ஸ்ட்டுப்பா which ministry along with human resource development jointly launched the students internship program அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது துலிப் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதை ப்ளஸ் கிராஜுவேட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் கிராஜுவேட் அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகளை வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு துலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா மனிதவள மேம்பாட்டம் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டோடு சேர்ந்து துலிப் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து அதுவும் ஆன்லைன் மூலமாக ஓகேங்களா எந்த மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க கேட்டிருக்காங்க எந்த மினிஸ்ட்ரி பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரமேஷ் பொக்ரியால் பார்த்தோன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் அதே மாதிரி ஹர்தீப் சிங் பூரி பார்த்தோன்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர் மினிஸ்டர் 2 பேர் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க த அர்பன் அதாவது துலிப்னா த அர்பன் லேர்னிங் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் இதை டெவலப் பண்ணனா ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க லான்ச் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹர்தீப் சிங் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பார்த்தோன்னா ரமேஷ் பொக்ரியால் அதே மாதிரி ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ப்ளஸ் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹர்தீப் சிங் பூரி இருக்காங்க இவங்க 2 பேர் தான் வந்து இதை தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஹர்தீப் சிங் பூரி எப்படி சாப்பிட்டுருக்காங்க வீட்டில் பூரி சுட்டு ஃப்ளைட் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு ஸோ வீட்டில் பூரின்றது பூரின்றது ஹர்தீப் சிங் பூரி ஸோ ஃப்ளைட் மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாருன்னா அதாவது ஃப்ளைட்டுக்கான சிவில் ஏவியேஷன் மினிஸ்டருக்கான இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர்னாலும் பார்த்தோம் அப்படின்னா யார் அப்படின்னா ஹர்தீப் சிங் பூரி தான் வந்திருக்காங்க ஓகேலா கூடவே சேர்ந்து யாரோட லான்ச் பண்ணால் ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இவங்களும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க ஓகேலா ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்னா நியூ டெல்லியில் இருக்குது ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்னா நியூ டெல்லி தான் இருக்குது அதோட சேர்மன் யாருன்னா அனில் சகஸ்ரபுத்தே எல்லா இந்தியாவில் என்ன பண்ணியிருக்கேன் புத்திசாலித்தனமாக அனில் விளையாடுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் ஸோ அனில் வந்து நல்லா ப்ளே ரோல் பண்ணுது அனில் சகஸ்ரபுத்தே புத்திசாலித்தனமாக வேலை பட்டனால அனில் சகஸ்ரபுத்தே வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா Next, the officer of the principal scientific advisor and Department of Science and Technology started the process of consultation of Science and Technology Innovation Policy. அதாவது ஸ்டிப்புன்னு அப்படின்னு ஒரு பாலிசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டிப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நம்ம இந்தியாவில் அதிகமாக வந்து இம்ப்ளிமெண்ட் கொண்டு வரணும் அதாவது
Principal Scientific Advisor and Department of Science and Technology started the process of consultation of science science technology and innovation policy அப்படின்ற ஒரு பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஹூ இஸ் த பிரசன்ட் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர்னு கேட்டிருக்காங்க. பிரசன்ட் சயின்டிஃபிக் அட்வைசர் யாருன்னா விஜய ராகவன். ஓகேங்களா, விஜய் அதாவது நம்ம ஆக்டர் விஜய். இவர் வந்தார்னால ஆகும் கண்ணு வச்சு டக்குன்னு கத்தி மாதிரி கத்தியில் என்ன பண்ணுறாரு, கத்தி வச்சு நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாரு. ஓகேங்களா, ஸோ விஜய் ராகவன் தான் பிரசன்ட் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர். அதாவது பார்த்தா அப்படின்னா நண்பன் படத்தில் விஜய் பார்த்தோன்னா புத்திசாலித்தனமாக இருப்பார் இல்லையா, அது மாதிரி இந்த விஜய் பார்த்தோன்னா என்ன பண்ணுறாரு, விஜய் ராகவன் நிறைய விஷயங்களை பிரின்சிபலாக சயின்டிஃபிக்காக நிறைய அட்வைஸ்லாம் நிறைய பண்ணுறாரு. அதனால அவரோட தலைமையில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, யாருன்னா விஜய ராகவன். நெக்ஸ்ட் பா, who has been appointed as the brand ambassador of Adidas. Adidasன்றது ஸ்போர்ட்ஸ் கம்பெனி. அந்த ஸ்போர்ட்ஸ் கம்பெனியோட அதாவது விற்பனை தூதருக்காக அதோட பிராண்ட் அம்பாசிடராக யாரை பண்ணுவாங்க, மனுஷி சில்லர் பார்த்தோன்னா யூனிசெஃபோட சேர்ந்து ரெட் ஹார்ட் சேலஞ்ச் கேம்பெயினும் பண்ணாங்க. ரெட் ஹார்ட் சேலஞ்ச் கேம்பெயின் கூடவே சேர்ந்து என்ன பண்ணாங்க, அடிடாஸோட ஸ்போர்ட்ஸ் பிராண்டுக்கும் அம்பாசிடராக வந்து இருக்காங்க. அது வந்து நல்லா சேல்ஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி சப்போர்ட் த ஹோம் டீம் ஹீரோ அப்படின்ற சேலஞ்சு கூட பார்த்தோன்னா அதே மாதிரி மனுஷ சில்லருக்கு முன்னாடி பார்த்தோன்னா ரோஹித் சர்மா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஸ்டார் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா, ஹிம்மா தாஸ், ஆக்டர் ரன்வீர் சிங் அதெல்லாம் பிராண்ட் அம்பாசிடர் அடிடாஸ்க்கு இருக்காங்க. ரோஹித் சர்மா, அப்புறம் பார்த்தோன்னா ஹிம்மா தாஸ் அதாவது அஸ்ஸாமோட ஆக்டர், அது மாதிரி ரன்வீர் சிங் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடிடாஸ் பிராண்டுக்கு வந்து ஸ்போர்ட்ஸோட பிராண்டு அதாவது ஸ்போர்ட்ஸோட ஷூ இதெல்லாம் டிஷர்ட்லாம் வைப்பாங்க, அதுக்கு பிராண்ட் அம்பாசிடர் இருக்காங்க. அந்த வகையில் மனுஷ சில்லரும் பிராண்ட் அம்பாசிடராக வந்திருக்காங்க. அதே மாதிரி சப்போர்ட் த ஹோம் டீம் ஹீரோ அப்படின்ற சேலஞ்சஸும் அடிடாஸ்க்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. டு ஸ்டே ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட் இன் த லாக்டவுன் டியூ டு COVID-19. அதாவது லாக்டவுன் பீரியடில் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றத ஒரு கேம்பெயினை கூட லான்ச் பண்ணாங்க. யார் அப்படின்னா மனுஷி சில்லர் தான். ஓகேங்களா, மனுஷி நிறைய வேலையை பார்த்துருக்காப்பா. அதே மாதிரி மனுஷி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெட் ஹார்ட் சேலஞ்ச் அதாவது யூனிசெஃபோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஃபிசிக்கலி மென்டலாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற டியூ டு COVID-19 அண்ட் யூஸ் ஸ்போர்ட்ஸ் அஸ் அ பிளாட்ஃபார்ம் டு அது ஸ்போர்ட்ஸ் மூலம் வந்து ஸ்போர்ட்ஸ் நம்ம விளையாண்டு என்ன ஆகும், நமக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய்டும், நம்ம உற்சாகமாக இருப்போம் இல்லையா. அது மாதிரி டு என்கரேஜ் உமன் அண்ட் சில்ட்ரன் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஆஸ் ஹோம் டீம் ஹீரோ அப்படின்றதையும் வந்து கொண்டு வந்தாங்க. யாருன்னா ப்ரோக்ராமிங் பண்ணாங்க. யாருன்னா மனுஷி சில்லர். நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்ன, CSR Institute Genomics and Integrative Biology has partnered with which Indian company to commercialize their Fludaz test kit. CSR வந்து புளூடா டெஸ்ட் கிட் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கம்பெனியோட சேர்ந்து இதை கமர்ஷியலாக பண்ணியிருக்காங்க, பெலூடா டெஸ்ட் கிட். இந்த பெலூடா டெஸ்ட் கிட் வந்து கொரோனா வைரஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான கிட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம அடா 2% வெற்றி அப்படின்ற பேட்ச் வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு இருக்குது, ரீசனிங் இருக்குது, இங்கிலீஷ்க்கு இருக்குது. யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும் ada2%.com போங்க, உங்களுக்கு நிறையவே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கேபிட்டல் Y216 அப்படின்ற கோடு வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 9 மணிக்கு நாளைக்கு காலையில் வந்துடுவேன். ஸோ நாளைக்கு காலையில் 9 மணி செஷன் கண்டிப்பாக இருக்குது. யாராவது வாட்ச் பண்ணாமல் வந்தீங்கன்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி எவ்ரி வீக் சாட்டர்டே வந்து பார்த்தோன்னா 7 மணிக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து மே மந்தோட ஃபஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். இந்த வீக் வந்து மே மந்தோட செகண்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் லைவில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். எவ்ரி வீக் சாட்டர்டே 5 PM வந்து பார்த்தோன்னா 5 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்ரிடே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ ப்ளஸ் பேங்கிங் அவேர்னஸும் போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோ கூட நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம செஷனை பற்றி ஃபீட்பேக் கொடுக்காதவங்க லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ வீட்டில் பாதுகாப்பாக சேஃபாக இருங்க, யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேணாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ப்ளீஸ் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப்பு இதெல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா, ஸோ ஆல்வேஸ் ஐ நீட் யுவர் சப்போர்ட். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ada2% தமிழ். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஜெய் ஹிந்த்.